சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனி இந்தாங்க. என்ன செவந்தி, எனக்கு எதுக்கு குடுக்குற? இந்தாங்க புடிங்க. என்னமா அது? அட எவ்வளவோ இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் செவந்தி. மாச சம்பளம் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீதான் இப்படி சம்பளம் போக லாபத்திலயும் பங்கு தர. இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியா வளரணும். கண்டிப்பா வளரும் அனி. நாம இத்தனை பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல, வளராம போயிடுவோமா என்ன? அண்ணா, இத செல்வி கொடுத்துருங்க. ஐஷு, உனக்கு ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல அண்ணி. பாட்டி, நீங்க தான் பெரிய ஓனர், நீங்களே ஐஷு கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு எதுக்கு அண்ணி? நம்ம வீடு நம்ம கம்பெனி. இதுல நான் தனியா வாங்கி என்ன பண்ண போறேன்? ஏ ஐஷு, உன் பசிக்கு நான் சாப்பிட முடியாதுல்ல? எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் அவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாங்கிக்கோ. ரொம்ப சீன் போடாத. ஐயோ ஆண்டி, ஃபர்ஸ்ட் டைமா என் லைஃப்ல நான் சம்பாதிக்கிறேன். இத நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டி ஒரே சீன் போட போறேன் பாருங்க. அவருக்கு இதுல ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கணும் அண்ணி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடு. இந்த மாதிரி ஒரு செக் இல்ல, வருஷம் நிறைய செக் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அதுக்கு இந்த கம்பெனி நல்லா வளரணும். சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். வர பணத்தை இப்படி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குவோம். சரியா? சரிமா. கண்டிப்பா செவந்தி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அனி, நல்ல மனசு மட்டும் இருந்தா பத்தாது, ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அதானே அக்கா, நாங்களும் மாடு மாதிரி எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம். சம்பளம் கொடுப்பாங்களே தவிர லாபத்துல பங்கு கொடுக்கற மாதிரியான ஓனரை நான் பார்த்ததே இல்ல. முதலாளிங்கெல்லாம் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. திலகா, நமக்குள்ள எதுக்கு இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் காசு போடுறேன், நீங்க உழைப்ப போடுறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். வெறும் காசை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாரும் எந்த தொழிலும் பண்ணிட முடியாதுல்ல. உழைக்கிறவங்களும் வேணும்ல. அதே மாதிரி உழைப்ப மட்டும் வச்சுக்கிட்டு காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு தொழில பண்ணணும். வர லாபத்துல அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பங்கை எடுத்துக்க வேண்டியதுதான். இத புரிஞ்சுக்காம நிறைய பேரு காசு போட்டா வர லாபத்தை அவங்களுக்கு தானே நினைச்சுக்கிறாங்க. என்னைக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறோமோ அன்னைக்குதான் கம்பெனி வளரும். நல்லா பேசுறீங்கக்கா. நீங்க இந்த மாதிரி எங்க முன்னாடி எல்லாம் பேசினா பத்தாது. இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் வாங்கி நம்ம கம்பெனிய பெரிய கம்பெனியாக்கி 1,00,000 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசணும்க்கா. 4 பேருக்கு அப்பதான் ஆசை வரும் உங்களை மாதிரி வளரணும்னு. வளரலாம். சரி, அடுத்த வேலையை பாப்போமா?